ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. நான் உங்கள் அனிதாராஜ். வீட்டில் இருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் ஐடியாஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் 100 days லேர்னிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லேர்னிங் ப்ரோக்ராமில் டே 15 சக்ஸஸ்ஃபுல்லாக 15th டே வந்திருக்கோம். இன்றைக்குள்ள வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் வச்சு தான் ஒரு இயரிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, எல்லோரும் இது யூஸ்வலாக ஃப்ளவர் வேனிஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதையே நம்ம இயரிங்காக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்பி ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். இந்த கம்பி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சமான ஹைட்டில் இருந்தால் போதும். இதுவே லென்த்தியாக வேணும்னா நீங்கள் லென்த்தியாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ 2ஆக மடிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ வலது பக்கம் எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் அதே மாதிரி பீடை இன்சர்ட் பண்ணி நம்மளோட ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி மடக்கி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. இது கையாலேயே ஈஸியாக ட்விஸ்ட் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் 2 பக்கமுமே நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது வந்து நீங்கள் ஒரு 2 லேயர் தான் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப லென்த்தியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் லென்த்தியாக கூட பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த கம்பி மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஸ்ட்ரிங்கு கூட நமக்கு கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் தேவையான கலர்ஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக, கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதுமே நமக்கு ஃபேஷன் அப்படின்றது என்ன, முதல்ல டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யூனிக்காக, யாருமே போடாத இயரிங்ஸ் இல்லை யாருமே இது வரைக்கும் பார்க்காத இயரிங்ஸ், அதுதான் கொஞ்சம் ட்ரெண்டி அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இயரிங் அந்த பேருக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் நம்ம வேணுன்ற ஹைட்டுக்கு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னாலும் இந்த கம்பி அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் அப் அண்ட் டவுனில் வேணுமான சைஸஸில் வந்து நீங்கள் வளைச்சி கூட விட்டுக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு கீழே உள்ள போர்ஷனை சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிங்கு பேட்டர்ன் கிடச்சிரும். ஸோ இதை ஈஸியாக நம்ம ஹேங்கிங்ஸ்லையோ இல்லை அப்படின்னா ரெடிமேடு ஸ்டட்டில் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஹூக் ட்ராப் மாதிரி தான் போட போகிறேன். ஸோ ஹூக் ட்ராப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேஸை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட இயரிங்கை இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ட்ரெண்டியான இயரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த டுட்டோரியல் வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே எல்லாருக்கும் பிடிச்சதாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு சென்டராக வேறு ஏதாவது வைக்கணுன்னா கூட நீங்கள் க்ளூ போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இதே ஸ்ட்ரிங்கில் வேறு ஒரு சின்ன டாசல் மாதிரி போட்டு சென்டர் ஒன்றுக்கு அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஹூக் ட்ராப் கிறிஸ்டல் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவே இருக்கும். ஸோ ரொம்ப ஹைட்டாக வேணும்னு நினச்சி லென்த்தாக வேணும்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் திவிஷ் அகாடமி ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த டுட்டோரியல் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from அனிதாராஜ்.